இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக பாஜக மீது கடும் அதிருப்தியில் பன்னீர்செல்வம் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக முகாமுக்கு மாறுகிறாரா ஓ பன்னீர்செல்வம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தன்னுடைய அரசியல் நகர்வு குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முக்கிய முடிவை எடுக்கவிருக்கிறார். திமுகவுக்குள் வருவாரா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாரா என்பது குறித்து இன்று ஓ பன்னீர்செல்வம் முக்கிய முடிவை எடுக்க உள்ளார். தனது அரசியல் வாழ்வில் ஓ பன்னீர்செல்வம் இன்று முக்கிய முடிவை எடுக்கவிருக்கிறார். திமுகவுக்குள் வருவாரா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தருவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. மூன்று முறை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்று தன்னுடைய அரசியல் வாழ்வில் முக்கிய முடிவை எடுக்கவிருக்கிறார். திமுகவை நோக்கி நகர்கிறாரா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்க போகிறாரா என்பது குறித்து இன்று ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுக்கவிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் கைகளில் முடிவு இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அதிமுக எம்எல்ஏவான ஓ பன்னீர்செல்வம் இன்று முக்கிய முடிவை எடுக்கவிருக்கிறார். திமுகவுக்குள் வருவாரா அல்லது வெளியிலிருந்து திமுகவிற்கு ஆதரவு தருவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவருடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அடுத்தடுத்து காய்களை நகர்த்தி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு அடுத்து என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே சட்டசபை நிறைவு நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருந்தார். இந்நிலையில் விரைவில் முதல்வர் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக மீது இருக்கும் கடும் அதிருப்தி காரணமாக திமுக முகாமுக்கு மாறுகிறாரா ஓ பன்னீர்செல்வம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இது தொடர்பாக விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக மீது இருக்கும் கடும் அதிருப்தி காரணமாக திமுக முகாமுக்கு மாறுகிறாரா ஓ பன்னீர்செல்வம் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. சட்டசபை கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் முதலமைச்சரை 2 முறை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது மீண்டும் முதலமைச்சரை சந்திக்க உள்ளதால் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதிமுக பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் பன்னீர்செல்வம் திமுக முகாமுக்கு மாறுகிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதிமுக பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் திமுக முகாமுக்கு மாறும் எண்ணத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை அவர் விரைவில் சந்திக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவு நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை 2 முறை சந்தித்து பேசியுள்ள ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுக முகாமுக்கு மாறும் எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
தன்னுடைய அரசியல் வாழ்வில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முக்கிய முடிவை எடுக்கவிருக்கிறார். திமுகவுக்குள் வருவாரா அல்லது வெளியிலிருந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முடிவு முதல்வர் மு க ஸ்டாலின் கைகளில். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக முகாமிற்கு மாறும் எண்ணத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் அரசியல் களத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேகமாக காய்களை நகர்த்தி வருகிறார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் திமுகவில் ஐக்கியமாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் திமுக முகாமிற்கு ஓ பன்னீர்செல்வம் மாறுகிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த சில நாட்களில் மேலும் புது நகர்வுகளை திமுக தலைமை முன்னெடுப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் எண்ணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் யார் யாரெல்லாம் திமுக கூட்டணிக்குள் இணைய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. திமுக முகாமிற்கு மாறும் எண்ணத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதால் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் அவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவில் இணைவாரா அல்லது வெளியிலிருந்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பாரா என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேகமாக அரசியல் காய்களை நகர்த்தி வருகிறார். திமுக முகாமுக்குள் பன்னீர்செல்வத்தை கொண்டு வரும் முனைப்பில் திமுக தலைமை ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காய்களை நகர்த்தி வருகிறார். மேலும் யார் யாரெல்லாம் திமுக கூட்டணிக்குள் இணைவார்கள் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அடுத்த சில நாட்களில் மேலும் புது நகர்வுகள் இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மூன்று முறை அதிமுகவில் முதல்வராக பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம் திமுக முகாமிற்கு மாறுவதன் மூலம் மிகப்பெரிய காய் நகர்த்தலை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவில் இணைவாரா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாரா ஓ பன்னீர்செல்வம் என்று அரசியல் வட்டாரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் நகர்வு குறித்து இன்று முக்கிய முடிவை எடுக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலினின் முடிவு என்ன என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் திமுக முகாமுக்கு மாறும் எண்ணத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான முடிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திமுக முகாமுக்கு மாறும் எண்ணத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதால் மீண்டும் முதலமைச்சரை சந்திக்கும் நோக்கில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
அதிமுக பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் திமுக முகாமிற்கு மாறுகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் விரைவில் சந்திக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தன்னுடைய அரசியல் வாழ்வில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முக்கிய முடிவை எடுக்கவிருக்கிறார். அந்த முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. முதல்வரை சந்தித்து திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முதல்வரை சந்தித்து திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இவருடைய ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்தனர். அந்த வழியில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் திட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சரை சந்தித்து அவர் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.